என்னை பொறுத்தவரை எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம். இது உலகத்திலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபையும் சரி, பில்கேட்ஸ் அவர்கள் சரி, ஜெஃப்ரி சாக்ஸ் என்ற ஒரு நிபுணர் அவர்கள் அத்துணை பேரும் கூறியது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவிலே தொடங்கிய தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று அறிவித்தார்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2005 என்னால் மறக்க முடியாத ஒரு தேதி. காரணம், இந்த திட்டத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய நாள். அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வுகள் நடத்தினார்கள். நான் அன்று பதவியில் இல்லை, நான் 5 ஆண்டு காலம் தான் இருந்தேன். இந்த திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வுகள் நடத்திய பொழுது அப்பொழுது தெரிந்த செய்தி, இந்த திட்டத்தினால் இந்தியாவில் உள்ள குழந்தை இறப்பு விகிதம் 55 ஆண்டு காலம் 55 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்றும், தாய் இறப்பு விகிதம் 50 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாய் இறப்பு விகிதம் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தாய் கூட இறக்கக்கூடாது. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் என்று சொல்வது, பிரசவம் காலத்தில் பேறு காலத்திலே இறக்கின்ற அந்த பிரச்சனை. இதற்காகத்தான் இந்த திட்டத்தை தொடங்கினேன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை.